Hi friends, welcome to Measure Creations. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு பட்டர்ஃப்ளைஸ் தான் செய்ய போகிறோம், அதுவும் கம்மே இல்லாமல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த கலர்னால் எடுத்துக்கலாம். இப்போது அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்க்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த அச்சு வர மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை திருப்பிட்டு எக்ஸஸாக இருக்கும்ல கீழே அதை வந்து மடித்து விட்டுக்கோங்க. அந்த கட் பண்ணுறதுக்காக நம்ம மடிக்கணும். அதை வந்து நல்லாவே மடித்து ப்ரெஸ் பண்ணி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். இப்போ கட் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்படி மடித்தோம் இல்லைங்களா, அதே வச்சுட்டு நம்ம அது ஆப்போசிட்டாக ஒரு வாட்டி அதே மாதிரியே மடிக்கணும். அதே ட்ரையாங்கிளுக்கு மடிச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடச்சிரும். இப்போ நான் விரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு இன்டூ ஷேப்க்கு உங்களுக்கு கிடச்சிரும், அதாவது மல்டிப்ளை ஷேப்க்கு உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெக்டாங்கிளாக மடிக்க போகிறோம். பாருங்கள், அதை ஹாஃபாக மடிக்கணும். அந்த ஸ்கொயரையே ஹாஃபாக மடிக்கணும். அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டுட்டு அதை விரிச்சுக்கோங்க. அதை ஆப்போசிட் சைடாக திருப்பி அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஸ்கொயர் ஷேப் பீசஸ் கிடச்சிரும். பார்த்தீங்களா, 4 பீசஸ் கிடச்சிருக்கா. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அந்த ஸ்கொயரை ஹாஃபாக மடித்தோம்ல அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த சென்டரில் பிடிச்சிட்டு இப்படி மேலேருந்து அமுக்குனிங்கன்னா உள்ளே மடங்கிக்கும். அதை அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. அதையே இந்த சைடு பண்ணி காமிக்கிறேன். அதை வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. நல்லாவே வந்து மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இப்படி வந்துடும். இதை வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒன் சைடாக கொண்டுட்டு வந்துங்க. கொண்டுட்டு வந்துட்டு பாருங்கள், நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன். இதை கொண்டுட்டு வந்துட்டு கர்வாக கட் பண்ணிக்கோங்க. நான் வரைஞ்செல்லாம் கட் பண்ணல, அப்படியே கட் பண்ணிட்டேன். இப்படி கர்வாக கட் பண்ணி விரிச்சிக்கோங்க. நீங்கள் விரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 இருக்கணும், இந்த பக்கம் 2 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மேலே ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்த மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிற மாதிரியே ஃபோல்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இந்த பக்கமும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லாவே வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுதான் நமக்கு ஷேப் கொடுக்கும் பட்டர்ஃப்ளைக்கு மாதிரி. நல்லா அதையும் அமர்த்தி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது பின்னாடி கீழே வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து மேலே கொண்டுட்டு வந்து மடக்கி விடணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு பாருங்கள், இப்போ மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இங்கே கீழே இருக்குது. இதை வந்து பின்னாடியே அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிங்கன்னா இந்த பக்கம் திருப்பி பார்த்திங்கன்னா மேலே மொக்க மாதிரி இருக்கும். அதை வந்து உள் பக்கமும் மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம மடித்தாச்சா, அதை வந்து பாதியாக மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அதுக்குள்ளே வந்து நல்லா நின்றுக்கும். ஓகே, இப்போது நமக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளைஸ் வந்து கிடைச்சாச்சு. ஒரு பட்டர்ஃப்ளை கிடைச்சாச்சு. இதை வந்து நான் வந்து வேறு கலர்ஸில் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப வேரியஸ் ஷேப்ஸில் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சைஸ் வேறையாக பண்ணியிருக்கேன். சின்னதில் வந்து கொஞ்சம் ஷேப் மாறும். அந்த பட்டர்ஃப்ளை பண்ணது மடங்கின மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் 3 கலர்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.